بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على رسول الله أما بعد சங்கைக்குரியவர்களே 2025 12ஆம் மாதம் 20ஆம் தேதி இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் ஹாலில் ஒரு டிபேட் ஒன்று நடைபெறுது. அதனுடைய டாபிக் என்னென்றால் டஸ் காட் எக்ஸிஸ்ட், அதாவது கடவுள் இருக்கின்றானா என்ற தலைமை கீழே தான் இந்த டிபேட் நடைபெறுது. இந்த டிபேட் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அதிகமான இடங்களுக்கு பரவி இருக்கிறது. அதிகமான பேர் பார்த்திக்கிறாங்க, சிலவங்க சப்டைட்டில் போட்டு பார்த்திக்கிறாங்க. விளங்காதவங்க கூட எப்படியாவது விளங்கணும் என்றதுக்காண்டி ஒரு முயற்சிகளை செய்து அதை பார்க்குறாங்க. காரணம் என்றால் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு டிபேட் எங்கட பாஷையில் எங்கட இஸ்லாமிக் நாலேஜில் நாங்கள் சொல்கிறோம் என்றால் ஹக்குக்கும் பாத்திலுக்கும், அதாவது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு டிபேட். எனவே அந்த டிபேட்டை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி, அதாவது மொத்த டிபேட்டையும் பல பாட்டுகளாக அதனுடைய முதல் ரவுண்டை இந்த பாட்டில் தெளிவுபடுத்தும். இதுக்கு புற வரக்கூடிய வீடியோக்களில் மற்ற அதனுடைய செகண்ட் ரவுண்ட், அதுக்கு பின்னால் உள்ள ரவுண்ட்களை தெளிவுபடுத்துறதுக்கு மீக்கிறேன். காரணம் என்னென்றால் ஒரு டிபேட்டை நாங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு எடுத்து கூறும்போது வெறுமனையே சுருக்கமாக என்ற பேரில் ஒருவர் சொன்னதை மட்டும் தெளிவுபடுத்துவது அல்லது ரெண்டு பேரும் சொன்னதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்துறது அந்த டிபேட்டை தெளிவுபடுத்துறதுக்குரிய ஒரு முறையாக ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு அவர் 50 நிமிஷம் நடைபெற்ற இந்த டிபேட்டை வெறுமனே அரை மணி நேரத்தில் தெளிவுபடுத்திட்டு இதில் இவர் தான் வெற்றி பெற்றாரு என்று சொல்றதும் அது புத்தியால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகி. அதனால தான் நான் ஒரு தீர்மானம் செஞ்சேன், இந்த டிபேட் முழுவதையும் எனக்கு இயன்ற அளவு அதனுடைய டிரான்ஸ்லேட்டுகள், அதில் என்ன பேசப்பட்ட விடயம் ரெண்டு தரப்புலையும் ரெண்டு பக்கத்துலையும் என்ன சொல்லப்படுவதோ அந்த விஷயத்தை அப்படியே முன்வைக்கலாம் தமிழால். என்னடா தமிழால் நான் பார்த்த அளவுக்கு எந்த ஒரு இந்த முறையில் அதாவது முழுமையான டிபேட்டையும் வைத்ததாக கண்டுபடல. அதனால் தமிழில் அந்த முழு டிபேட்டையும் ஒரே பாட்டில் ஒரே வீடியோவில் அல்லாமல் பாட்டாக, எனவே அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நான் இந்த டிபேட்டினுடைய பல ரவுண்டுகள் நடைபெறுது, அதில் முதல் ரவுண்டை மட்டும் தெளிவுபடுத்த இருக்கிறேன். சரி, இந்த டிபேட் யாருக்கும் மத்தியில் நடக்குது என்றால் எத்தியஸ்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது கடவுள் இல்லை என்ற கோட்பாடும், தியஸ்ட் என்று சொல்லக்கூடிய கடவுள் உண்டு என்று சொல்ல கோட்பாடு உடையவர்களுக்கும் மத்தியில் நடக்கக்கூடியது. இதை நாங்கள் இந்த தரப்புல தான், இந்த பக்கத்துல தான் பார்க்கணும். ஏண்டா இதுல வாதிடக்கூடிய ஒரு பக்கத்துல அவர் மௌலவியா இருக்கிறதுனால இது முஸ்லிம்களுக்கு சார்பானதான்னு கேட்டால் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இந்த டிபேட் முடிஞ்ச பிறகு இந்தி ஊடகங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அதிகமான இந்தி ஊடகங்கள் அது காவி துணிஞ்சு அணிக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் அதிகமான முறையில் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அந்த காவி துணிஞ்சு அணிந்து கூடியவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இதுல யாருக்கு தோதுவாக வாதிடப்பட்டுச்சோ அவர்களுக்கு, அதாவது யாரு இந்த இதில் வாதிட மௌலானா ஷமாயில் அந்நதவி என்று சொல்லக்கூடியவர், அவருக்கு தோதுவாக அவர் தான் இதில் வெற்றி பெற்றார்கள் என்பதாக கூறுகின்றார்கள். காரணம் என்னென்றால் இந்த இடத்துல இந்த உலகத்துல இந்த நேரத்தில் இருக்கிறது ரெண்டு குரூப் தான். ஒன்று கடவுள் இருக்கின்றான், இன்னொன்று கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ரெண்டு குரூப் தான் இருக்கிறதாக கருதப்பட்டு, அதனால தான் யாரெல்லாம் கடவுள் இருக்கின்றார்கள் என்ற கோட்பாடு, அதாவது ஆத்திகவாதிகளாக இருக்கின்றார்களோ, அதாவது கடவுள் இருப்பது என்பதாக கூறுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு பக்கமும், நாத்திகவாதிகளாக கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஏத்தியஸ்டாக இருக்கிறார்களோ அவர்கள் இன்னொரு பக்கமாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த டிபேட் முழுவதும் நாங்கள் பார்க்கணும் அந்த கண்ணோட்டத்தில் தானே ஒழிய இஸ்லாமும் ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு முல்ஹித் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நோக்கில் பார்க்க முடியாது. காரணம் என்னென்றால் இதில் கூறப்படக்கூடிய விடயங்கள் கூட இஸ்லாத்துக்கு சார்பான குர்ஆன் ஹதீஸ்களை வைத்து அல்லது சில இஸ்லாத்துக்கு தோதுவான சம்பவங்களை வைத்து கூறப்படவில்லை. மாற்றமாக தனியாக இந்த வெறுமனையே இந்த டிபேட் எதின் கீழால போகுது என்றால் வெறுமனையே புத்தி ரீதியாக லாஜிக்கலி எங்கட சென்ஸுக்கு படுற மாதிரி புத்தியால யோசிக்கிற மாதிரி தான் இந்த டிபேட் முழுவதும் போகக்கூடியதாகி, அப்படி இல்லாம குர்ஆன் ஹதீஸ்களை வைத்தோ அல்லது வேற கிரந்தங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ்களை காட்டியோ இல்லை. அதை நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அது தெளிவுபடுத்தப்படும், அதையும் பார்த்துக்கொள்ளலாம். எனவே தான் இந்த 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 டிபேட்டை நாங்கள் பார்க்கணுமான கோணம் என்னென்றால் இது ஒரு ஆத்திகவாதியும் நாத்திகவாதிக்கும் மத்தியில் ஏற்பட்ட ஒரு டிபேட்டாகத்தான். அதுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம், இன்னும் மேல் டிபேட் நடந்தால் கடவுள் இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த கடவுள் யாரு என்ற விஷயத்துல அதுக்கு பிறகு டிபேட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த கடவுள் அது அல்லாவா
அல்லது ஜீசஸா அல்லது கௌதம் புத்தரா அல்லது ஈஸ்வரரா என்றதை அது புறவு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் முதலாவது கடவுள் ஒன்று இருக்கின்றானா என்ற விஷயத்த மக்கள் விளங்கிக் கொள்ளணும் என்றதை விளக்கப்படுத்துற டிபேட் தான் இது என்றதை விளங்கிக் கொள்ளணும். சரி, இப்ப நாங்க இங்க சொல்லும் ஏத்தியஸ்ட் என்று சொல்றோம், அதாவது நாத்திகவாதிகள், கடவுள் இல்லைன்னு சொல்லி. இவங்க யார் என்று சொன்னால் இவர்கள் கடவுளே இல்லை, கடவுளுடைய கோட்பாடை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் மடையவர்கள், கடவுள்கள் இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் மடையவர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்துடையவர்கள் தான். ஆனா உண்மையிலேயே இவர்களுடைய இந்த கருத்து தான் மடத்தனமான கருத்து என்றதை பொதுவா உலகத்தில் உள்ள எல்லா பார்வையிலையும் ஏண்ட வியூலையும் விளங்கக்கூடியதாகிறது. ஏன் காரணம் என்றால், நாங்க ஒரு வீடு கட்டுறதாக இருந்தாவே அது 2 மாடி கட்டிடம் கட்டுறோம்டா அதுக்கேற்ற மாதிரி பவுண்டேஷனை போடுவோம், 10 மாடி கட்டுறோம்டா அதுக்கேற்ற மாதிரி பவுண்டேஷன். ஏன் பவுண்டேஷனுக்கு ஏற்ற வரத்தான் வீடுகளை படிப்படியாக ஏற்றலாம். ஆனால் இந்த ஏத்தியஸ்டுடைய கருத்து, அவர்களுடைய கருத்து எப்படி என்றால், பவுண்டேஷனே இல்லாட்டியும் பரவாயில்ல, எத்தனை தட்டு வேண்டும் என்றாலும், வானம் வரைக்கும் வேண்டுமென்றாலும் பில்டிங்களை ஏற்றி கொண்டு போகலாம் என்று சொல்லக்கூடிய கருத்து தான் அவங்களோட கருத்து. எனவே இதை விட மடத்தனமானது வேறு ஒன்றும் இல்லைன்றதை விளங்கிக் கொள்வோம். எனவே சரி, நாங்கள் இப்போ இந்த டிபேட்டினுடைய விடயங்களுக்கு போவோம். இந்த டிபேட்டை முதலாவது நாங்கள் தெளிவுபடுத்த முன்னாடி நான் திரும்பவும் சொல்லிக்கொள்றேன், இந்த டிபேட்டினுடைய முதலாவது ரவுண்டை மட்டும்தான் நான் இதில் சொல்லுவேன். அதனை தீர்மானிக்கக்கூடிய நீங்க. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோக்களில் 2வது ரவுண்ட், அதுக்கு பிறகு உள்ள வீடியோங்களை நான் சொல்லுவோம். இந்த டிபேட்ல கிட்டத்தட்ட 2 ரவுண்ட் என்று சொல்லப்படுவது, ஆனால் அதுக்கு பிறகு உள்ளதை ரவுண்டுகளாக கணக்கெடுக்காம அதனை பொதுவாக சொல்றாங்க. எனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 பேருக்கும், அந்த வாதிட வந்து இருக்கக்கூடிய 2 பேருக்கும் 10 நிமிடங்கள் கொடுக்கப்படுகின்றது. அதுக்கு பிறகு ரிபட்டல் ரவுண்ட் என்ற அமைப்பில், அதாவது நான் பேசின 10 நிமிடத்துக்கு அவரு அதுக்கு குறை நிறைகளை கூறி பதில் கொடுப்பதும், அவர் பேசின 10 நிமிடத்தில் உள்ள குறை நிறைகளுக்கு நான் பதில் கொடுப்பதுமாக கிட்டத்தட்ட 8 நிமிஷங்கள் கொடுக்கப்படுகின்றது. இது முதல் ரவுண்ட். 2வது ரவுண்டில் அதே போன்று 7 நிமிடம் கொடுக்கப்படுவது 2 பேருக்கும் பேச. அதுக்கு போல ஒரு ரிபட்டல் ரவுண்ட் என்ற பதில் கொடுக்கக்கூடிய ரவுண்ட் என்ற அமைப்புல 5 நிமிடங்கள் கொடுக்கப்படுவது. அதற்கு பிறகு 2 பேரையும் அமர செய்து 16 நிமிடம் கொடுக்கப்படுவது. அந்த 2 பேரும் அவர்களுக்குள்ள கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்டுக்கொள்வார்கள். அதுக்கு பிறகு திரும்பவும் ஒரு 30 நிமிடம் கொடுக்கப்படும். இது ஆடியன்ஸ்க்குரிய சம்பந்தம், அதாவது ஆடியன்ஸ் வந்திக்கக்கூடிய பார்வையாளர்களை வந்திக்கக்கூடியவர்கள், அவங்க இவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, இவங்க அதுக்கு பதிலடி. இதுக்கு ஒரு 30 நிமிடம். இதெல்லாம் முடிந்ததும் இறுதியாக அந்த 2 பேருக்கும் 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அவங்களுடைய ஃபினிஷிங் ஸ்பீச், அதாவது கடைசி ஸ்பீச், அவர்களுடைய சாராம்சத்தை முன்வைப்பதற்காக வேண்டி அல்லது அவங்களுடைய வாதாட்டத்தை முன்வைப்பதற்காண்டி அவர்களுக்கு 5 நிமிடங்கள் கொடுக்கப்படக்கூடியது. இதுதான் இதனுடைய ஃபார்மட் ஆகிக்குது இந்த டிபேட்டினுடைய. அப்ப இந்த டிபேட்டில் வாதிட வந்திக்கக்கூடியவர்கள், அந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய 3 பேர், அதில் 2 பேர் வாதிட வந்திருக்கக்கூடியவர், ஒருவர் அதில் மோடிரேட்டராக இருக்கக்கூடியவர், அதாவது நடுவராக இருக்கக்கூடியவர். வாதிட வந்து இருக்கக்கூடிய 2 பேர்ல முதலாவதவர் அஷேக் அத்தாயா மௌலானா ஷமாயில் அந்நதவி என்று சொல்லக்கூடிய வெறுமனே 27 வயது உடைய ஒரு ஆலிம். இவர் லக்னோவில் உள்ள நதுவத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் மதரசா, அதில் நின்றும் பாஸ் அவுட் ஆகி அதிலேயே தப்சீர் கலையையும் படித்துவிட்டு அதிலே இஃப்தா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய ஃபத்வா கொடுக்கக்கூடிய பாடங்களையும் படித்து தற்பொழுது மலேசியா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் PhD முடிச்சு கொண்டிருக்கிறார், அதனை படித்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வெறுமனே 27 வயது தான், திருமணம் கூட முடித்தில்லை. அதுக்கு பிறகு இதுக்கு மாறாக எதிராக வாதிட வந்திக்கக்கூடிய ஒரு ஜாவித் அக்தர் என்று சொல்லக்கூடிய ஹை ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் அவர் இந்த இடத்தில் அவருடைய அவ்வளவு ப்ரொஃபைல், அவருடைய ஈக்கக்கூடிய அவ்வளவு அந்தஸ்தை இழக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் அவருக்கு ஏற்படுவது. இவர் இந்தி படங்களில் ஒரு கவிஞராகவும் கவிதை எழுதக்கூடியவராகவும் அதுக்கு திரை கதை வசனங்கள் எழுதக்கூடியவராகவும் ஈக்கக்கூடிய ஒரு பொயட், அதே போல ஒரு கவிஞர் என்ற அமைப்பில் பிரபல்யமானவர். அதே போல இவருடைய மனைவியாய்க்கட்டும் இவருடைய குழந்தைகளாய்க்கட்டும் எல்லாமே மிகப்பெரிய பிரபலமானவங்களாய்க்கிறாங்க. ஹை ப்ரொஃபைல் பர்சன் ஆய்க்கக்கூடிய இவர் ஹைலைட் ஆன ஒருவராய்க்கிறார். சரி, ஆனால் இவர் கடவுள் இல்லை என்று வாதாடக்கூடிய ஏத்தியஸ்டை சேர்ந்தவர். கடவுள் இல்லை, இயற்கைக்கு தான் அனைத்து சக்தியும் இருப்பது என்பதாக வாதாட்டத்தை மேற்கொள்ளக்கூடியவராய்க்கிறார். சரி, இப்ப இவர்கள் 2 பேருக்கும் நடுவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் சௌராப் தேவேதி என்று சொல்லக்கூடிய ஒரு இந்தியா டுடே ஹிந்து பத்திரிகையினுடைய ஆசிரியரும் அதே போன்று வேற யூடியூப் சேனல்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாடரேட்டர் என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
சரி, இதில் முதலாவதாக முதல் 10 நிமிடத்தை பேசுவதற்காக கொடுக்கப்படுகின்றது முஃப்தி ஷமாயில் அந்நதவி அவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகின்றது. அவர்தான் இந்த முதல் ரவுண்டில் முதலாவது 10 நிமிடத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு எல்லாம் தெரியும், பொதுவாக இப்போ நானாக இருந்தாலும் இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வகை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக கூறி அந்த முறையில் தான் ஆரம்பி, இது அரபால தான் கூறுவோம். எந்த அளவுக்குன்னா எங்களுக்கு அரபு தெரியாதவர் கூட இதனை சொல்லித்தான் பெரும்பாலும் ஆரம்பிக்கூடுதல் இருக்கின்றார்கள் என்ற இது ஒரு முறை. ஆனால் இந்த மேடையில் இவர் கடவுள் இருக்கின்றார் என்ற தரப்பில் பேச வந்திருக்கிறார். ஆனால் அது முஸ்லிம்கள் என்று மட்டும் இல்லை, பொதுவாக பேச வந்ததுனால இதுல ஆரம்பத்தில் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூட சொல்லாமல் அதனை கூட டிரான்ஸ்லேட்டாக ஹுதாவின் பெயரால் நான் ஆரம்பிக்கின்றேன் என்ற அமைப்புல தான் இதனை ஆரம்பிக்கிறேன். இந்த அவருடைய ஆரம்பத்திலேருந்தே எங்களுக்கு விளங்கக்கூடிய விடயம்தான், இவர் இதனை இவ்வாறு செய்தது கூட இது வெறுமனே முஸ்லிம்களுக்காக பேசணும். கடவுள் ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கின்றான் என்றதை காட்டணும். அது எந்த வேதத்து கடவுளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு அந்த கடவுள் யார் என்ற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்றதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த விடயமாகவும் இருக்கின்றது. சரி, இவர் முதலாவது கூறிய சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் அனைத்து விடயங்களையும் நான் உங்களுக்கு முன்வைப்பேன். அதில் கூறிய முதலாவது விடயம் தான் இவர் சொல்றாரு, அதாவது இந்த ஷேக் சாப் அவங்க மௌலானா அவங்க சொல்றாங்க, ஒரு டிபேட்டை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த டிபேட் செல்லுபடியாகிறதுக்கு செல்வதற்காக வேண்டி பலவிதமான ஃபார்மேட்கள் யூஸ் பண்ணப்படும். ஆனால் நாங்கள் இப்பொழுது டிபேட் பண்றது டஸ் காட் எக்ஸிஸ்ட், அல்லாஹ் என்ற ஒருவன், கடவுள் என்ற ஒருவன் இருக்கின்றானா இல்லையா, கடவுள் என்ற ஒருவன் இருக்கின்றானா இல்லையா என்றதை தெளிவுபடுத்துவதற்காக வரக்கூடிய விடயமாகிறது. எனவே கடவுள் இருக்கின்றானா இல்லையா என்றதை தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் முதலாவது சயின்ஸை நுழைவிக்க கூடாது. ஏனென்றால் ஜாவித் அக்தர் என்று கூடிய நீங்கள், இவர் சொல்றாரா அந்த பிரதிநிதி அவருடைய எதிராக்கக்கூடிய பார்த்து, ஏன்னா நீங்கள் அதிகமான முறையில் சயின்ஸை பத்தி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் சயின்ஸை இந்த இடத்தில் பேசக்கூடாது. ஏன் காரணம் என்றால் இது என்னுடைய கருத்து இல்லை, NAS என்று சொல்லக்கூடிய நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ்லே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், எம்பெரிக்கல் எவிடன்ஸ் மூலமாக, அதாவது ஒரு பயிற்சியிடப்பட்டு அதன் மூலமாக ரிசல்ட் மூலமாக வரக்கூடியதுதான் சயின்ஸ். எனவே இந்த சயின்ஸில் எடுக்கப்பட்ட ரிசல்ட்ஸ் ஆயிக்கும், அதனை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி போடப்பட்ட விடயம் ஆயிக்கட்டும், இது அனைத்துமே இந்த உலகத்தினுடன் தொடர்பானது, பிசிக்கலானது, நேச்சரானது. எனவே பிசிக்கலாகவும் நேச்சராகவும் நீக்கக்கூடிய ஒரு விடயம் பிசிக்கலுக்கு மாற்றமான, நேச்சருக்கே மாற்றமான சூப்பர் நேச்சுரல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுளை கண்டறிவதற்குரிய கோல் அல்ல. சயின்ஸ் என்பது கடவுளை கண்டறிவதற்கோ அல்லது அவன் இருக்கின்றான் இல்லை என்று சொல்வதற்குரிய கோல் அல்ல, அதனை நிற்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. எனவே சயின்ஸ் என்பது இந்த உலகில் பிசிக்கலும் நேச்சராகவும் இருக்கக்கூடிய விடயம். எனவே பிசிக்கல் நான் பிசிக்கலான, அதே போல சூப்பர் நேச்சுரல் ரியாலிட்டி பவருடைய, எங்களுடைய புத்திக்கும் அப்பாற்பட்ட, இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அந்த கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. எனவே இது என்னுடைய கருத்தில் இது NAS என்று சொல்லக்கூடிய நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் என்றதில் சொல்லப்பட்டதுனால இங்க சயின்ஸ் என்றதை காட்டி உங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் காட்ட முடியாது. ஏன்னா சயின்ஸ் என்றதை இந்த இடத்துல கணக்கெடுக்கப்பட மாட்டாது. இது முதலாவது விடயம். ரெண்டாவது விடயமா ரெவிலேஷன் என்று சொல்றது பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை நாங்கள் வஹி என்று சொல்லுவோம், அது குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டது. அதே போல இஸ்லாம் அல்லாத வேற மார்க்கங்கள் அவர்களுடைய மார்க்க புத்தகங்களில், இந்து சமயத்தினுடைய புத்தகங்கள் ஆயிக்கட்டும், கிறிஸ்டியனுடைய பைபிள் ஆயிக்கட்டும், ஜூஸ்களுடைய தோராவாய்க்கட்டும், இது அனைத்துமே ரிவிலேஷன்ல சேரக்கூடியதாயிருக்கு. சோ நான் இதில் கடவுள் இருக்கின்றான் என்றதை உறுதிப்படுத்துவதற்காக ரிவிலேஷன் ஆகிய எந்த ஒன்றையுமே எடுத்து மேற்கோள் காட்ட போறது இல்லை, ரெஃபரன்ஸாக காட்ட போறது இல்லை. அதாவது குர்ஆன்ல இப்படி சொல்லிக்குது, பைபிள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்குது, ரீக் வேதம், யஜுர் வேதம், அதர்வன வேதம், சாம் வேதத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது என்பதாக எந்த ஒரு ரெஃபரன்ஸும் நான் காட்ட போறது இல்லை. ஏன் காரணம், அதை நீங்க ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை. நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க டஸ் காட் எக்ஸிஸ்ட் என்ற தலையங்கத்துக்கு கீழால் வாதிட வந்திக்கவும் மாட்டீங்க. எனவே நான் அப்படியான ஒரு ரெஃபரன்ஸ் காட்ட போறதும் கிடையாது என்று சொல்லிட்டாங்க. மூணாவதாக சொல்றாரு அப்சர்வேஷன், அதாவது நீங்க என்னோட வாதிட்டுட்டு கடைசியா சொல்ல முடியாது, அப்படி என்றால் கடவுளை கண்ணுக்கு காட்டுங்களேன், அல்லது கடவுளை தெரியப்படக்கூடிய ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் அல்லது எம்பரிக்கல் எவிடன்ஸ் என்னத்தையாவது வைங்களேன் என்று கூட கேட்க முடியாது. காரணம் என்றால் நான் ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டேன், சயின்ஸ் என்றது பிசிக்கல் நேச்சர், ஆனால் கடவுள் என்பது நான் பிசிக்கல் சூப்பர் பவர் உடையவர், அதே போல சூப்பர் நேச்சர் பவர் உடையவர். ஸோ அவன் எங்களுடைய
எங்களுடைய புத்திக்கும் அட்பாட்பட்டுவன். ஸோ இந்த சயின்ஸ் என்னாவது எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு கடவுளை காட்டலாமான்னு கேட்டால் அதுவும் காட்ட முடியாது. அப்சர்வேஷன் என்றதும் இந்த இடத்துல சரிவராது என்று ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நீங்க என்ன இடத்துல ஒரு டிவைஸை கொடுத்து மெட்டில கண்டுபிடிக்க முடியுமான ஒரு டிவைஸை கொடுத்து அதுல பிளாஸ்டிக்கை பாருங்கன்னு சொன்னால் தேட முடியுமா? தேட முடியாது. ஒரு இடத்துல ஒரு பேக் இருக்குது, அதுக்கு உள்ளது மெட்டலா அல்லது பிளாஸ்டிக்கா என்று பாருங்க. பிளாஸ்டிக்கை மட்டும் வேறையா கண்டறிங்கன்னு சொல்லி மெட்டல் பார்க்குற டிவைஸை எக்யூப்மெண்ட்ஸை கூட செக் பண்ண சொன்னால் ஒரு நாளும் அதனை செக் பண்ணி வெளியாக்க முடியாது, சொல்ல முடியாது எங்களுக்கு அது உள்ள பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இல்லை என்று சொல்ல முடியாது. காரணமே நாங்கள் எங்கள்கிட்ட கூட எக்யூப்மெண்ட்ஸ் அந்த டிவைஸ் வெறுமனே மெட்டலை கண்டுபிடிக்கிறது. ஸோ பிளாஸ்டிக் இதுக்கு கண்டுபிடிக்கப்படலைன்றதுக்காக அது உள்ள பிளாஸ்டிக் இல்லைன்ற அர்த்தம் இல்லை. அதே போல எங்களோட சயின்ஸால ஒரு விஷயத்தை நிரூபிக்க முடியலைன்றதுனால கடவுள் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. எனவே அப்சர்வேஷன் என்ற விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் போட போறது இல்லை என்ற விஷயத்த சொல்றாரு இறுதியா. அப்படி என்றா இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரே ஒரு விடயம் தான். அது என்னது? லாஜிக்கல். புத்திக்கு படக்கூடிய எங்கட புலனுக்கு விளங்கக்கூடிய எங்கட தலைக்கு படக்கூடிய லாஜிக்கான விஷயத்தை மட்டும்தான் நானும் நீங்களும் இந்த இடத்துல பேசணும். அதை தவிர வேற ஒன்றையும் பேச முடியாது. எப்படி அந்த லாஜிக்கலுக்கு ஒரு உதாரணத்தை, அந்த லாஜிக்கல் எப்படியானது ஐக்கணும் என்றால் 100% ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வைக்கணும். ரெண்டும் 4 என்றது ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதனை யாரும் மறக்க மாட்டார்கள். அதே போல நீங்க காட்டக்கூடிய உதாரணம் 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாய்க்கணும். அது புத்தியினால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அல்லது காரணங்களால் செல்லப்படக்கூடிய காரணம் 100% நிரூபிக்கப்படக்கூடியதாய்க்கணும் என்பதா கூறிட்டு ஒரு உதாரணத்தை கூறுறாங்க. இங்க சௌரவ் சார் இருக்கிறாரு. அந்த சௌரவ் சார் என்றது ஒரு மனிதன். இப்ப சொல்லப்படுவது அனைத்து மனிதர்களும் உணர்வு பூர்ணமானவர்கள் என்று சொல்லப்பட்டால் சௌரவ் சார் இந்த சௌரவ் சார் ஒட்டோவா அவரும் உணர்வுபூர்வமானவர்கள்ன்றதுக்குள்ள சேர்ந்து விடுவார். ஏன்னா அவர் ஒரு மனிதர்கள் அனைவர்களும் உணர்வு பூர்வமானவர்கள் என்றால் இந்த சௌரவ் சார் ஒரு மனிதனாக இருக்கிறதுனால அவர் ஒட்டோவா செஞ்சிடும். அவர் விசேஷமாக செல்லணும் இல்லை. அதே போல தெளிவான சில எவிடன்ஸ்களை வைத்தால் நான் இந்த இடத்தில் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஏத்திசம் ஏற்றுக்கொள்வன், அதன் பால் வாதாடுவன் 100% அது எனக்கு தெளிவுபடுத்தப்பட்டால். ஆனால் இதையும் நான் சொல்லிக் கொள்றேன், உங்களை ஒரு நாளும் இப்படியான ஒரு ஆதாரத்தை எவிடன்ஸை என் முன்னால் உங்களுக்கு வைக்க முடியாது என்றதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்வேன் என்பதாக அவங்க கூறிவிட்டு திரும்பவும் கூறி காட்டுறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் உங்களுக்கு சில லாஜிக் ரீதியாக புத்தியானத்தனம் ரீதியான சில ஆதாரங்களை உங்களுக்கு முன்வைப்பேன். அதை ஒரு நாளும் உங்களுக்கு நிராகரிக்க முடியாது. உங்களுடைய புத்தியால நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேணும் என்றதை விளங்கிக்கோங்க என்பதாக இந்த டிபேட்ல அவருக்கு கூறப்படுவது. இதுக்கு பிறகு இவங்க ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. இப்ப நான் என்னுடைய உதாரணத்தை முன்வைக்கிறேன். இந்த விஷயங்களை சொல்றாங்க. நான் என்னுடைய உதாரணத்தை முன்வைக்கிறேன். நாங்க இங்கே கூடிய அனைவர்களும் ஒரு ஐலண்டுக்கு போறோம், ஒரு தீவுக்கு போறோம். அந்த தீவு எப்படின்னா தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவில் யாரும் இல்லை அப்படித்தான் சொல்லப்படக்கூடிய ஒரு தீவுக்கு போறோம். அந்த தீவுக்கு போயிட்டு அந்த தீவுல பாக்குற ஒரு பிங்க் கலர்ல ஒரு போல் ஒண்டிக்கு. இப்ப உடனே எங்களோட புத்தி என்ன சொல்லும் என்றால், பிங்க் கலர் ஒரு போலா, இங்க யாருமே இல்லை, கைவிடப்பட்ட ஒரு யாரும் இல்லாம தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவு என்று சொல்லப்படுது. அப்ப பிங்க் கலர் போல எப்படி வந்துச்சுன்னு நாங்க யோசிப்போம். அது யோசிப்போம், ஏன் பிங்க் கலர் ஆயிக்குது. அதுமே யோசிப்போம், இதேன் வட்டம் ஆயிக்குது, இதேன் இந்த ஷேப்ல ஆயிக்குதுன்றத நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க தொடங்குவோம். இதை அவர் சொல்றாரு அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணி பெரிதாக்கி நாங்க இதை யூனிவர்சல் அளவுக்கு பெருசாக்கினாலும், இந்த போல யூனிவர்சல் அளவுக்கு பெருசாக்கினாலும், இந்த அகிலத்தினுடைய அளவுக்கு பெருசாக்கினாலும் போல் தான் பெருசாகும். ஆனா கேள்வி விடுபடுமா? இந்த கேள்வி யூனிவர்சல் அளவுக்கு பெரிதானாலும் அந்த போல் கேள்வி இருந்து கொண்டு தான் இந்த யூனிவர்சல் எப்படி வந்தது, அதனை யார் உருவாக்கினது, ஏன் இந்த வடிவத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கேள்வி இருந்து கொண்டு ஈக்கும் என்றதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கணும். இந்த கேள்வியை நாங்கள் ஏத்திசம் உடைய இவர்களிடத்தில், அதாவது கடவுள் இல்லை என்று சொல்ல இவர்களிடத்தில் இதனை கேட்டால் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பதில் 2 விதமாக இருக்கும். அதில் ஒன்று என்னது இக்னோரன்ஸ் ஆகிக்கும், 2வது டாக்மேட்டிக் ஆகிக்கும். இக்னோரன்ஸ் ஆகிக்கும் அல்லது டாக்மேட்டிக். இக்னோரன்ஸ் என்றானது அவர்களிடத்தில் இந்த யூனிவர்ஸை யார் படைத்த என்று கேட்டால் தெரியாது, இக்னோர் பண்ணி அதனை கணக்கில்லாம இல்லை அது எங்களுக்கு தெரியாது சொல்லிடுவாங்க. அடுத்து டாக்மேட்டிக் என்று சொல்றது பிடிவாதம் ஆயிப்பாங்க, இல்ல இது இயற்கையால தான் வந்தது, தெரியாது என்று பதிலையும் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது இயற்கை, அவ்வளவுதான், இதுக்கு மிச்சம் நாங்க இதாக மாட்டேன்னு பிடிவாதம் ஆயிப்பாங்க. இந்த 2 விஷயம்தான் அவர்களுக்கு பதிலாக வரும் என்றதையும் நான் கூறிக்கொள்கின்றேன் என்று கூறிவிட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க அவங்களோட 5வது வாதமாக சொல்றாங்க காட் ஆஃப் த கேப்ஸ் என்ற ஒரு விஷயத்தை இவங்க முன்வைப்பாங்க. காட் ஆஃப் த கேப்ஸ் என்னது, அதாவது பழங்காலத்து மக்கள் மழை பெஞ்சா ஒரு கடவுளை தோடுவாங்க,
வெயில் அடிச்சா இன்னொரு கடவுள் இடத்துல ஓடுவாங்க, மின்னல் வந்தா இன்னொரு கடவுள் இடத்துல ஓடுவாங்க. ஆனால் இப்ப அந்த நேரம் அந்த மக்களுக்கு அது கடவுளா விளங்கி அவங்க அறிவில்லாததுனால, அதாவது நேச்சருடைய இயற்கை நிகழ்வுகளை அறியக்கூடிய அறிவு சரியாக இல்லாதனால இதனை கடவுளா நினைச்சாங்க. இப்ப அவங்க அவரை சொல்லுவாருன்றதை இவர் சொல்லி காட்டுறாரு. இப்ப அந்த கடவுள் எல்லாம் எங்க போனாங்க? இப்ப அந்த கடவுள் எல்லாம் இல்ல, சயின்ஸா மாறிடுத்தானே. ஒரு 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 மழை பெய்யறதாயிருந்தாலும் மின்னோட்டம் இதுதான் காரணம்னு சொல்லப்படுவது தானே. அப்ப அந்த காரணம், அந்த கடவுள் இப்ப சயின்ஸா மாறிடுச்சு என்ற காட் ஆஃப் த கேப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இதையும் நீங்க முன் வைப்பீங்க. ஆனால் அதுக்குரிய தெளிவா நான் விரிவா புறவுக்கு தாரன். சுருக்கமா சொல்ல போனால் என்னது, இயற்கை நிலைகளை அறியாததனால், அந்த மக்கள் இயற்கை நிலைகளை அறியாததனால் கடவுள் என்றது ஒன்று இல்லைன்றதாகாது. அவங்க விலங்கல் அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட அறிவிக்கல, சயின்ஸை பத்தி அறிவிக்கல, அதனால அப்படி நினைச்சாங்க. ஆனால் அப்படி நினைச்சதுனால கடவுள் ஒன்றே இல்லைன்றதுக்குரிய ஆதாரமா ஆக முடியாது. இதை தெளிவாக நான் பிறகு அடுத்த ரவுண்ட்களில் தெளிவுபடுத்துவேன் என்ற விஷயத்த சொல்லிடுறார். அதுக்கு பிறகு சொல்றாரு, இன்னும் எனக்கு தெரியும் நிச்சயமாக இவங்க பேசக்கூடிய ஒரு விஷயம், எங்களோட சார் முன்னுக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தீமையை பத்தி வைப்பாரு, ஈவில் விஷயங்களை வைப்பாரு. அதாவது கடவுள் என்றொத்த நீக்கிறான்டா, அந்த கடவுள் நன்மையைத்தான் நாடுறான் என்றால் என்னத்துக்கு தீன்மை என்று இந்த உலகத்தில் இருக்குது, ஏன் தீன்மை என்று உருவாகணும் என்று ஒரு விஷயத்தையும் கட்டாயமாக வைப்பாரு. அதுக்கு அவங்க இப்படி ஒரு பதில சொல்றாங்க, எப்போ ஒருவர் இந்த உலகத்துல தீன்மை ஈக்குது என்றதை ஏற்றுக்கொள்கின்றாரோ அப்பவே அவர் கடவுள் இருக்கின்றார் என்றதை ஏற்றுக்கொண்டதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் தான். ஏன்னா தீன்மை என்று ஈக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக நன்மை நீக்குதுன்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். எனவே அவர் அதனை ஏற்றுக்கொண்டால், தீன்மையொன்று ஈக்குதான் என்று ஏற்றுக்கொண்டால் அது நன்மையொன்று இருக்குதுன்றதுக்குரிய மிகப்பெரிய ஒரு ஆதாரம், அது கடவுள் உள்ளான் என்றதுக்குரிய ஒரு ஆதாரமா ஆகிவிடும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. கடவுள் என்று ஒருவன் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அனைவருமே அவனிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம், அக்கௌண்டபிளாக ஆகிவிடுவோம். அதாவது நாங்கள் பொறுப்புதாரி. அப்ப ஒருத்தர் பொறுப்புதாரியாக ஆகிறார் என்றால் அவருக்கு சில விடயம் பொறுப்பு கொடுக்கப்படத்தான் வேணும். கடவுள் இருந்தால் நாங்கள் பொறுப்புதாரியாக ஆகுவோம். அப்படி பொறுப்புதாரியாக ஆகினால் எங்களுக்கு என்ன ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுவது. எனவே அந்த பொறுப்பை சிதைப்பதற்காக வேண்டிய ஒரு கெடுதி என்று ஈக்கத்தான் வேணும். அப்படிலாம் என்னத்துக்கு பொறுப்பு தரப்படணும்? அந்த பொறுப்பு தரவே தேவையில்லை, அது அதில பாட்டிலே போமே. தீங்க ஒன்று இல்லை, அதுக்கு எதிரான ஒன்று இல்லாட்டி அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்து செய்யணும் என்று எந்த ஒரு தேவையும் இல்லை, அது ஒட்டவா நடக்கணும் தானே. எனவே கடவுள் என்று ஒருவன் இருக்கிறதுனால நாங்க எல்லாம் அந்த கடவுளின் முன்னால் அக்கௌண்டபிளாக ஆகிறோம், பொறுப்புதாரியாக ஆகிறோம். எனவே அந்த பொறுப்பை பற்றி அந்த பொறுப்பை செய்வதற்கான பொறுப்புகளும் தரப்படுவது, அந்த பொறுப்புக்கு எதிராக உள்ள தீங்குகளும் இந்த உலகத்துல இருக்கிறது என்ற விஷயத்தை கூறிட்டு போடுறாங்க. சரி, அப்படின்னா கடவுளும் இல்லை, நாங்களும் அக்கௌண்டபிள் இல்லை, அவனோட பார்வையில் பொறுப்புதாரியாக இல்லை, எங்களுக்கு ஒரு பொறுப்பும் தரப்பட இல்லாட்டி இன்றைக்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள், அவர்கள் உணரக்கூடிய வலி, அதற்காக வேண்டி நான் இதற்கு ஒரு பிரதிபலன் காட்டணும், எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நான் அதுக்கு தண்டனை கொடுக்கணும், பழி எடுக்கணும் என்று சொல்லியே அவங்க இல்லாம போறாங்க. அப்ப இவர்களினுடைய இந்த உணர்வுக்கு என்ன மதிப்பெண் கேட்கிறாங்க? ஏனென்றால் ஒருத்தருக்கு அநியாயம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் நாங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவோம், உனக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும், இங்க கிடைக்கலாட்டியும் உனக்கு கடவுள் நிச்சயமாக தண்டனை தருவான் என்று சொல்லுவோம். இந்த ஆதிக்கத்துக்கு என்ன வேல்யூ? இது சும்மா ஒரு வீணானதாக ஆகும். அப்படி என்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இப்ப திரும்பவும் நான் என்னுடைய அந்த எக்ஸாம்பிளுக்கு வருகின்றேன். நான் ஒரு போலுடைய விஷயம் ஒன்று சொன்னேன். அந்த போல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ல வைக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி எனக்கிட்ட கேட்கப்பட்டால் நான் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், இந்த பால் ஆய்க்கட்டும் அந்த ஐலண்ட் ஆய்கனும் அனைத்துமே கான்டிஞ்சென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தின் பால் தேவைப்படக்கூடிய நிர்பந்திக்கப்பட்டதாக ஆகுது. அந்த போலும் தான் அந்த ஐலண்டும் தான் ஒரு நிர்பந்திக்கப்பட்ட கான்டிஞ்சென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடையுது. அப்ப இந்த போல் ஆய்கன் அந்த ஐலண்ட் தேவைப்படுவதுன்னு சொன்னால் அந்த தேவைப்படுறது யாரின் பால் என்று சொல்றது தான் இங்கிலீஷ்ல சொல்லப்படும் நெசசரி பீன். அதாவது இதுக்கு அரபுல எங்களோட அகீதா கொள்கையுடைய இதுல நாங்க சொல்லுவோம் வாஜிபுல் வுஜூத், கட்டாயமாக ஒரு விடயம் இருந்தாகணும். இந்த கான்டிஜென்ட் இந்த உலகத்துல அனைத்து படைப்பினங்களும் அனைத்து தேவைப்படக்கூடிய அனைத்து விடயமும் இறுதியில் தேவை முடிவது எங்கன்னு கேட்டால் நெசசரி பீன் என்று சொல்லக்கூடிய வாஜிபுல் வுஜூத், கட்டாயமாக இருந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தின் பால் சென்றடைது. அதுதான் கடவுள் என்றதை நாங்க விளங்கி கொள்ளணும் என்றதை சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இப்படி ஒரு கேள்வியும் வரும். அப்ப அவன் தான் கடவுளின் பால் எல்லாம் தேவையாக கூடியவர்களா இருக்கின்றார்கள் என்று சொன்னான். கடவுளின் பால் அனைவர்களும் தேவையாக கூடிய சொன்னால் இப்ப இந்த கடவுளை அல்லது அந்த நெசசரி பீன் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை படைத்தது யார்?
அதனை படைத்தவனை படைத்தது யார், அதனை படைத்தவனை படைத்தான், இப்படியே கண்டினியூவா வைத்து கொண்டே இருக்கிற ஒரு கேள்வியையும் நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு பதிலா சொல்றாரு, இதுக்கு தான் லாஜிக்ல ஒரு தத்துவ ரீதியான ஒரு 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 தத்துவமாக கூறப்படக்கூடிய விடயம்தான் இன்ஃபினிட் ரீக்ரஸ் ஆஃப் காசஸ். இன்ஃபினிட் ரீக்ரஸ் ஆஃப் காசஸ் என்று சொல்லக்கூடிய லாஜிக்ல ஒரு தத்துவம் கூறப்படும். முடிவற்ற தொடர் காரணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு தத்துவம் லாஜிக்ல இருக்குது. முடிவற்ற தொடர் காரணம் இருந்து கொண்டே இருக்கும் என்ற தத்துவம் லாஜிக்ல இருந்து கொண்டே இருக்குது. இதை ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்று எங்களுடைய கன்செப்சுவல், அதாவது எங்களினுடைய கருத்து ரீதியாகவும் பார்க்கலாம். ரெண்டாவது பிராக்டிக்கல் அண்ட் ரியாலிட்டி, அதாவது செயல்படக்கூடிய விடயம் ரியாலிட்டி ரீதியமாகவும் பார்க்கலாம். இந்த விடயம் இதே இந்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இன்ஃபினிட் ரீக்ரஸ் ஆஃப் காசஸ் என்று சொல்லக்கூடிய தத்துவம் கன்செப்சுவலி இது முடியும். அதாவது இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்றாங்க, நாங்க ஒன்றுலேருந்து கவுண்டபிள் ஸ்டார்ட் ஆகிறோம், 1 2 3 அப்படியே போயிடும், நிறுத்தாமவே போகலாம். இது கன்செப்சுவலி இது முடியும், இது அப்படியே சென்று கொண்டே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிராக்டிக்கலி இது முடியுமான்னு கேட்டால் ஒரு பொழுதும் பிராக்டிக்கல்ல இது நடைமுறையில முடியாத ஒரு விடயம். அப்படிதான் நடைமுறையில் முடியும் என்று நீங்க கூறுகின்றீர்கள் என்றால் அதற்கு எனக்கு ஒரு தெளிவான ஆதாரத்தை தாங்க. ஆனால் அந்த தெளிவான ஆதாரம் உங்களுக்கு ஒரு பொழுதும் தர முடியாது என்பதாக கூறிட்டு, எனவேதான் இந்த அனைத்து படைப்பினங்கள், அனைத்து தேவைப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் இறுதியில் முடியக்கூடிய இடம்தான் நெசசரி பீன் என்றது. அப்ப அந்த நெசசரி பீன் என்றால் என்னது? அதுதான் யாரும் பாலும் தேவைப்படாம இருக்கக்கூடிய ஒன்று. அந்த நெசசரி பீன் என்று சொல்றதுதான் முடிவும் இல்லாத ஆரம்பமும் இல்லாத நித்திய ஜீவனான ஒன்று. அந்த நெசசரி பீன் என்று சொல்றதுதான் மிகவும் பலம் பெற்ற, அகிலத்தை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு பலமுள்ள ஒன்று. அந்த நெசசரி பீன் என்று சொல்றதுதான் மிகவும் இன்டெலிஜென்டான, புத்திஜீவியான, அனைத்து படைப்பினங்களையும் எவ்வாறு அதனை செயல்படுத்தணும் என்ற புத்தி மிக்கக்கூடிய ஒன்று என்றதை விளங்க. என அதுதான் கடவுள் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அவரோட 10 நிமிடம் விடயத்தை அவரு முடிச்சுட்டு போய் அமர்றாரு. அடுத்த 10 நிமிடம் ஜாவித் அக்தர் எத்தியஸ்ட சேர்ந்தவர், இப்ப அவர் பேச வாராரு. அவரு முதலாவது சொல்றாரு, நீங்க எனக்கு சொன்னீங்க சயின்ஸ் ரீதியாக ஆதாரம் காட்டவானம், நான் சயின்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் உடையவன், அறிவிக்கிறேன் தான் நீங்க சொன்னீங்க. ஆனா அப்படி ஒன்று நினைச்சிடவானம், எனக்கு சயின்ஸ் ரீதியாக இருக்கக்கூடிய அறிவு மிகவும் குறைவு. எனவே நான் சயின்ஸை பத்தி இங்க பேச போறதில்லை, நான் பேச போறேன் காமன் சென்ஸை பத்தி மட்டும்தான் என்பதாக கூறிவிட்டு முதலாவதே ஆரம்பிக்கிறாரு. சொல்றாரு, இந்த கடவுளுடைய கோட்பாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 1000 இருந்து 4000 வருடத்துக்குள்ளாக வந்ததுதான். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கடவுளும் வீக்கல. ஆனால் மனிதனுடைய வருகையை நாங்க பார்த்தோம்னா 10-12 பழமை வாய்ந்ததாக இருக்குது மனிதன். அப்ப இந்த கடவுளுடைய கோட்பாடுன்றது கிட்டத்தில் வந்ததுதான். மனிதன் உருவாக்கப்பட்ட எல்லாம் முடிந்த பிறகுதான் கடவுளுடைய கோட்பாடு வருவது. இதுக்கு ஆதாரமாக கூறுகின்றாரு. எங்களுக்கு கிரீஸ் எடுக்கலாம். இந்த கிரீஸ்ல நாங்க பார்த்தோம் என்றால் ஆரம்பம் மிகப்பெரிய அறிவாளிகள், தத்துவ கலையினுடைய மிகப்பெரிய அறிஞர்கள் இந்த இடம் தான் கிரீக். அதில் அவ்வளவு பெரிய அறிவாளிகள் இருந்தாலும் அவர்களுக்கிட்டையும் கடவுளுடைய கோட்பாடு இருந்துச்சு. எஜிப்சியன் எடுத்தால் உலகத்தினுடைய அதிசயங்களில் உண்டாகிய பிரமிடுகளை கட்டினவர்கள், அவர்களிடத்திலும் கடவுளுடைய கோட்பாடு இருந்துச்சு. அதே போல ரோமர்கள் எடுத்தால் ஆர்கிடெக்ட், கட்டிடக்கலை சம்பந்தமான மிகப்பெரிய அறிவாளிகளாக இருந்தாங்க, அவங்கள்ட்டையும் கடவுளுடைய கோட்பாடு இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? ஜூபிட்டர், அதாவது வியாழன் என்று சொல்லுவோமே, வியாழ கோள்களை நட்சத்திரங்களை போட்டு வணங்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் எங்க போச்சு? இது முதலாவது அவர் கேட்கிறாரு. ரெண்டாவது சொல்றாரு, கிறிஸ்டியானிட்டி வருவதற்கு முன்னாடி யூரோப்ல ஜெர்மனிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிலிஜன் தான் இருந்துச்சு. அந்த ரிலிஜன்ல ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, இவங்க தான் கடவுளாக மதிக்கப்பட்டுக்கொண்டு வந்தாங்க. ஆனால் கிறிஸ்டியானிட்டி வந்த பிறகு இப்ப யூரோப்ல அந்த ரிலிஜனுக்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அப்படி ஒன்று இருந்ததாண்டு தெளிவுபடுத்துறதுக்குரிய இல்லாத நிலைமையா இருக்கு. இப்ப இந்த கடவுள் எங்க போச்சு என்பதாக இது முதலாவது வாதாட்டமா அவர் வைக்கிறாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, நாங்க விளங்கி கொள்ளணும் 2 விஷயம் இருக்குது, ஃபைத் அண்ட் பிலீவ். ஃபைத் அண்ட் பிலீவ் என்ற வார்த்தைக்கு எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்க அனைவரும் ஃபைத் பிலீவ் 2 ஒன்று தான், 2மே ஒரு கருத்து தான், நம்பிக்கை என்ற கருத்தை கொடுத்திருப்போம். அப்ப இவர் சொல்லக்கூடிய விடயம் தான் ஃபைத் அண்ட் பிலீவ் இருக்குது. இது 2க்கும் மேல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஃபைத் என்று சொல்றது கண்மூடித்தனமா ஆதாரம் கேட்கறது இல்லை, அது சரியாண்டு பார்க்கறது இல்லை, சரியோ பிழையோ அதனை நம்புறதுக்கு ஃபைத் என்று சொல்லப்படும். பிலீவ் என்று சொல்றது ஆதாரங்களை கேட்டு அதனை ஆராய்ந்து அதுக்கு புறவு நம்புறதுக்கு தான் பிலீவ் என்று சொல்லப்படும்.
ஆனால் இந்த முழு உலகில் உள்ள அனைத்து மதங்களை எடுத்து பார்த்தாலும் ஃபைத்துக்கு கீழால தான் இருக்கின்றாங்க. கண்மூடித்தனமா நம்புறாங்க, கேள்வி கேட்கறது இல்லை, அதை என்னென்று பார்க்கறது இல்லை, ஆயிரம் இல்லை, சொல்லிட்டாங்க அதனால நாங்க நம்புறோம் என்ற ஒரு கோட்பாடிலேயே இது கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த ஃபைத்தை நம்பக்கூடிய இந்த அனைத்து மதங்களுமே ஸ்டூபிடிட்டி, அதாவது மோடத்தனம், மடமைத்தனம், ஸ்டூபிடிட்டி தனம், மடமைத்தனம் உடையதாகிறது என்பதாக இவர் ஒரு வாதாட்டத்தை முன்வைக்கிறாரு. இந்த வாதாட்டத்தை முன்வைச்ச பிறகு சொல்றாரு, நீங்க எனக்கு ஒரு உதாரணம் காட்டினீங்க, ஒரு ஐலாண்டுக்கு போறது, அதுல ஒரு போல் ஒன்று இருந்துச்சு என்ற விஷயத்த சொன்னீங்க. விளங்கிக்கோங்க சகோதரே, அந்த ஐலண்ட்ல இருக்கிற போலே தான் நீங்க பாக்குறீங்க, அந்த போல் இருக்குது அதை தான் நீங்க பாக்குறீங்க. நான் அந்த ஐலண்டை பாக்குறேன், அந்த ஐலண்ட் எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு நேச்சுரலாக எவ்வளவு ஒரு கவர்ச்சியாக இருக்குது, அது எவ்வளவு ஒரு இதாக அமைக்கப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்க போலே தான் பாக்குறீங்களே ஒழிய நீங்க அந்த ஐலண்டை பார்க்கல. நான் அந்த போல் பார்க்கல, அந்த போலேன்றதை பார்க்கல, மட்டமாக அது ஐலண்ட் எந்த அளவுக்கு அழகா இருக்குதுன்றதை தான் நாங்க பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம் என்று அவர்கிட்ட அடுத்த வாதாட்டத்தை முன்வைக்கிறார். அதே போல இன்னொரு வாதாட்டத்தை முன் வைக்கிறாரு, நான் இப்ப இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், நான் எவ்வாறு பிறந்தேன், நான் பிறந்தது என்று ஏதாவது ஒரு முன் ஏற்பாடு செய்து பிறந்தனா, அதாவது ஒரு டார்கெட் பண்ணி இந்த அம்மா அப்பாட வயிற்றுல, பணக்கார அம்மா அப்பாட வயிற்றுல தான் பிறக்கணுமே டார்கெட் பண்ணி பிறந்தனா, அல்லது லக்கி பர்சனா என்னைய போடப்பட்டுச்சான வயிற்றுலன்னு கேட்டா இல்லை, இது ஒன்றுமே இல்லை. நான் என்னுடைய பிறப்பு என்று சொல்றது ஒரு ரேண்டம், அது ஒரு நேச்சுரலா வரக்கூடியது, அது ஒரு இயற்கையாலே வரக்கூடியது. எனவே யாரும் அதை போடல, மாற்றமாக நாங்களா அது இயற்கையிலே உருவாகி வரக்கூடிய விடயம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்ற அடுத்த அவருடைய வாதாட்டத்தை வைக்கிறாரு. இந்த உலகத்துல இன்சாஃப் சொல்ற நீதி, நேர்மை, நியாயம் என்பதாக சொல்லப்படும். இதனை செல்லுபடியாக்கப்படும், இதனைக்கு இந்த நீதி நேர்மை எல்லாம் நடக்கப்படும் என்பதாக சொல்றீங்க. அதனெல்லாம் செய்யக்கூடியவன் கடவுள் தான், ஒருத்தர் அநியாயம் செஞ்சு அதுக்கு நீதி நிலைநாட்டப்படும், அதை நிலைநாட்டுவான் கடவுள் என்பதாக சொல்றீங்களே, இதை ஒன்றுமே நேச்சருக்கு கிடையாது, அதாவது இயற்கைக்கு இது ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் யாரெல்லாம் சொல்கின்றார்களோ நீதி நிலைநாட்டப்படும், உங்களுக்கு நிச்சயமாக நீதி நிலைநாட்டப்படும் என்றால் இது வெறுமனே மனிதனுடைய ஒரு சொல்தானே ஒழிய யாரும் நீதியை நிலைநாட்ட முடியாது. ஏனென்றால் நீதி என்று சொல்றது நேச்சருக்கு கிடையாது. ஒரு உதாரணம் கூறுறாரு, ஒரு சிங்கம் இருக்குது, அது மானை போய் சாப்பிடுது, ஒரு சிங்கம் மானை போய் சாப்பிடுது, இது இயற்கை. இதுக்காக வேண்டிய சிங்கத்துக்கு தண்டனை கொடுக்கப்படுமா, அதுக்கு நடந்த அநியாயத்துக்கு இதுக்கு நீதி கொடுக்கப்படுமா, அதுக்கு நீதி கொடுக்கப்படுமான்னு கேட்டா இல்ல. ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்று வருது, மரம், மட்டைகள், வீடுகள் அனைத்தையும் அடிச்சு கொண்டு போகுது, இதுக்காக வேண்டி இந்த சூறாவளி காற்றை தூக்கி ஜெயில போடலாமா? முடியாது. இதெல்லாம் இயற்கைக்கு நீதி, நேர்ம, நியாயம் ஒன்றும் கிடையாது. எனவே நீதி, நேர்ம, நியாயம் என்று பேசக்கூடிய இந்த இன்சாஃப் என்ற வார்த்தையை பேசக்கூடியது இது மனித சொல்லை ஒழிய இது வேற, இது கடவுளுடைய சொல்லாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே யாராவது ஒரு சொல்கின்றார்கள் என்றால் நீதி நேர்ம என்று ஒன்று என்றால் நீதி நேர்மை என்றது அது இயற்கையும் இல்லை, அது கடவுளும் இல்லை, அது வெறுமனே மனித சொல் தான். இயற்கைக்கு நீதி நேர்மையும் கிடையாது, கடவுள் என்றவனுக்கு அந்த நீதி நேர்மை நிலைநாட்டவும் முடியாது, அது வெறுமனே ஒரு மனித சொல் என்ற விஷயத்தை அவருடைய வாதாட்டமா அங்கனைக்கு முன்வைக்கிறாரு. அதே போன்று இதுக்கு இன்னும் சில விடயங்களை முன்வைக்கிறாரு. இன்றைக்கு உலகத்துல நாங்க ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ரூலும் அது நாங்களா எங்களுக்கு போடக்கூடியது, கடவுளால போடப்பட்டதில்லை. இந்தியாவை பொறுத்தவரை லெஃப்ட் சைட்ல தான் எல்லாம் டிரைவ் பண்ணணும். இந்த உதாரணமா இவர் ஒன்று சொல்றாரு, இடது பக்கத்தால தான் நாங்க டிரைவ் பண்ணணும், அந்த நேரத்தில் யாராவது ஒரு இல்லை நான் வலது பக்கத்தால தான் டிரைவ் பண்ணணும் என்றால் ஆக்சிடென்ட் நடக்கும். அதே போன்று என்ன நடக்கும், மிகப்பெரிய ஒரு டிராபிக் ஏற்படும். இந்த நீதியை, இந்த ரூலை கொண்டாடுறது யார்? இது மனிதன் தான் கொண்டாடுவானே ஒழிய இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது ஒன்று இல்லை. எனவே நீதி, நேர்மை எல்லாம் மனிதனுக்கு உட்பாக்கப்பட்டதை ஒழிய இது கடவுளாக ஏற்படுத்தப்பட்டதில்லை என்று இறுதியாக அவருடைய பேசப்பட்ட விடயத்துல பெரிசா எந்த ஒரு ரத்தும் கொடுக்கப்பட்டதோ பெரிய லாஜிக்கோ எந்த ஒன்றும் பேசல. இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும் மது அருந்துறது ஒரு தவறான விடயம் என்று. ஆனால் இன்றைக்கு அதிகமான மெடிசினுக்கு மது இன்க்ளூட் ஆக்கப்படுவது, அதாவது ஆல்கஹால் இன்க்ளூட் ஆக்கப்படுவது. அவர் சொல்றாரு ஆல்கஹால் இன்க்ளூட் ஆக்கப்படுவது. எனவே ஆல்கஹாலுக்காக வேண்டி ஆல்கஹால் நல்லம் என்று சொல்லி நாங்கள் மதுவை குடிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஆரம்பிக்கிறோம் 2 பேக்கெட் என்று சொன்னால் அது காலப்போக்கில் நாங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகி அப்படியே அதுக்குரிய அடிமையாக ஆகிவிடுவோம். நல்லது என்று தான் ஆரம்பித்தோம். என்னடா ஆல்கஹால் அது நல்லம், அதனால 2 பேக்கெட் மதுவை நான் ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் அதுக்கு அடிமையாகி அதுக்கு முற்றிலும் நாங்கள் அடாப்ட் ஆகிறோம். இதே போலத்தான் இன்றைக்கு உலகில் உள்ள மதங்கள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு மதமும் என்ன செய்யுது என்று சொன்னால்
சின்ன சின்ன விஷயங்களில் தன்னுடைய மதங்களுடைய விஷயத்துக்கு அடாப்ட் ஆகி முற்றிலும் எப்படி அந்த மதுவுக்கு மனிதன் அடாப்ட் ஆகிறானோ, இவங்க சின்ன சின்ன விடயங்களை செய்து முழுவதும் எந்த ஒரு காரணமும் இல்லாம எந்த ஒரு கேள்வியும் இல்லாம என்ன செஞ்சிட்டாங்க, அந்த மதத்துக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க, அதுக்கு அடிமையாகிட்டாங்க என்றதுதான் என்னுடைய வாதட்டம் என்பதாக கூறி அவருடைய 10 நிமிஷத்தை அவர் முடிச்சு. இப்ப முதல் ரவுண்டு ரிபட்டல் ரவுண்ட் என்று சொல்றது அவர் சொன்ன 10 நிமிஷத்தில் பேசப்பட்ட வார்த்தைக்கு சொன்ன அவருடைய வாதாட்டத்துக்கு இப்ப பதில் கொடுக்கணும். முஃப்தி ஷமாயில் அந்நதவி ஹஃபிதுல்லா அவங்க வராங்க, இதுக்கு பதில் கொடுக்க முன் வராங்க. முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய விடயம்தான், இந்த இடத்தில் நாங்கள் கண்டின்ஜென்ட் என்று சொல்லக்கூடிய படைப்பினங்களை பற்றி பேசவில்லை, மாற்றமாக நெசசரி பீன் என்று சொல்லக்கூடிய வாஜிபுல் வுஜூத் கட்டாயமாக இருக்கவே வேண்டுமான ஒரு விடயத்தை பற்றி தான் பேசுறோம். என்னன்னா நீங்க என்ன சொன்னீங்க, ரோமர்கள் இதை வணங்கினாங்க, ஜூபிட்டரை வணங்கினாங்க, அதே போல எஜிப்சியன்கள் அதை வணங்கினாங்க இதை வணங்கினாங்க சில விஷயம் சொன்னீங்க. இதை எல்லா விஷயத்தையும் நானும் எக்ஸெப்ட் பண்றேன், இதெல்லாம் வணங்கப்படக்கூடிய, இது எல்லாமே கான்டின்ஜென்ட் என்று சொல்லக்கூடிய தேவைப்படக்கூடிய விடயங்கள், இது அனைத்துமே ஒன்றிப்பால் நிர்பந்திக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம். எனவே இந்த நிர்பந்திக்கப்பட்ட விடயத்தை வணங்குவது தவறென்றை தான் என்னுடைய கருத்தும் தான். நீங்க சொன்ன அதே கருத்தில் நானும் இருக்கிறேன். எனவே இது எங்கட சப்ஜெக்ட் இல்ல, நாங்க இங்க பேசுறது நெசசரி பீன் என்று சொல்லக்கூடிய எதின்பால் அனைத்து விடயமும் தேவைப்படுவதோ அந்த விடயம் யாரின்பாலும் தேவையற்றிக்குதே அந்த விடயத்தை பத்தி, அந்த கடவுளை பத்தி தான் நாங்க பேசுறோம். எனவே நீங்க சொன்ன அந்த வாதாட்டத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை கூறிவிட்டு அடுத்த கூட நீங்க இந்த ஃபைத் அண்ட் பிலீவ் என்ற விஷயம் ஒன்றை சொன்னீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சில நினைக்கலாம் இதை நீங்க தான் முதலாவது அறிமுகப்படுத்துறீங்க என்று. இல்ல, இதனை இதற்கு முன்னாடி ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அறிமுகப்படுத்துகிறார். ஃபைத் என்று சொன்னால் கண்மூடித்தனமாக நம்புறது, பிலீவ் என்று சொன்னால் கேள்வி கேட்டு ஆராய்ந்து நம்புறது என்ற விஷயத்த சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்க ஃபைத்தையோ பிலீவோ பத்தி பேசல. ஏன் காரணம் என்றால் ஃபைத்ல அது சரியானதாக அமைக்கலாம், பிழையானது. அவர் கண்ணுடத்தனமா நம்புறது சம்டைம்ஸ் அது சரியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் பிழையாக இருக்கலாம். பிலீவ் என்று சொல்லக்கூடிய ஆராய்ந்து செய்து வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்புறது சில நேரம் அது கண்மூடி அது சரியாக அமைக்கலாம், பிழையாக இருக்கலாம். நாங்க இங்க ஃபைத்தையோ பிலீவோ பத்தி பேசல, ட்ரூத் எது உண்மை என்றதை தான் பேச வந்திருக்கிறோம். எனவே இந்த இடத்துல பேச்சு உண்மைதான் என்றதை உண்மையை பத்தி பேசுறதுதான் பேச்சு என்பதாக கூறிவிட்டு நீங்க ஒரு விஷயம் எங்களுக்கு சொன்னீங்க, ஸ்டூபிடிட்டி. ஃபைத்தை யார் நம்புகின்றார்களோ, ஃபைத் என்ற பேரில் யார் நம்புகின்றார்களோ இவர்கள் ஸ்டூபிடிட்டி, மடையர்கள் என்ற கருத்தை சொன்னீங்க. அதாவது யாரெல்லாம் கடவுளுடைய கோட்பாடு இருக்கிறாலும் இவர்கள் மடை என்று சொன்னீங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் ஏத்திசம் உடைய கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய உங்களை போல மடையர்கள் வேறு யாரும் இல்லை என்பதாக கூறுகின்றேன். ஏன் காரணம் என்றால், ஒரு பந்தையே உருவாக்கினது யார் என்று எங்களுக்கு கேள்வி வரும் என்று சொன்னால், இந்த பந்தை விட பிரமாண்டமான இந்த கேலக்சியை இந்த யூனிவர்ஸை உருவாக்கினது யாரு என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அது இயற்கையை வந்துருச்சு, அது ஒட்டோவா வந்துருச்சு, அது ஒரு இயற்கை, அது படைத்தது யார் என்று தெரியா என்று சொல்றீங்க என்றால் உங்களைய போல மடையர்கள் ஸ்டூபிடிட்டி இந்த உலகத்துல யாரும் நீக்க முடியாது என்றதான் நான் கருதுகிறேன் என்று அதுக்கும் ஒரு பதில கொடுத்துட்டாங்க. அதே போல இவங்க சொன்ன விடயம்தான், ஜாவித் அக்தர் சொன்ன விடயம்தான், நீங்க அந்த பந்தை தான் பாக்குறீங்க அந்த ஐலண்ட்ல உள்ள, நாங்க அந்த ஐலண்ட் எவ்வளவு கவர்ச்சி ஆக்கி என்பதாக அவர் சொன்ன கருத்து அவர் சொல்றாரு. அதுக்கு மௌலானா அவங்க பதில் கொடுக்குறாங்க, நான் அந்த ஐலண்டை படைத்தது யார் என்று தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த பந்தை உதாரணமாக கூறுகின்றேன். எனவே நீங்க இந்த பந்துக்கு உதாரணத்தை சரியா விளங்காட்டி எப்படி நீங்க இந்த ஐலண்டை படைச்ச யார் என்று விளங்கு, இந்த ஐலண்டை கூறினே, இந்த பந்தை நான் கூறினதே அந்த ஐலண்டை படைத்த யார் என்று சொல்றதுக்கு தான். எனவே நீங்க இந்த பந்தை பார்த்து விளங்கிக் கொள்ளணும், இந்த பந்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அப்ப இந்த நிச்சயமா இந்த ஐலண்டும் இயற்கையா வந்தது இல்லை, அதுவும் நிச்சயமாக உருவாக்கப்பட்டது என்றதை நீங்க விளங்கணும் என்றதுக்காண்டி தான் அந்த உதாரணத்தை சொன்னேன் என்ற விஷயத்தையும் கூறி காட்டுறாங்க. அதே போல இன்னொரு விஷயத்த அவர் சொன்னாரு, இயற்கை என்பது, இயற்கைக்கு நீதி என்பது கிடையாது, நியாயம் என்பது கிடையாது. இதுக்கு மௌலானா அவங்க பதில் கொடுக்குறாங்க, இயற்கைக்கு நீதி நேர்மை நியாயம் என்று ஒன்று கிடையாது என்றால் அதுதான் அதனுடைய தன்மை, அதுதான் அதனுடைய இயல்பு. அதாவது நீங்க சொல்றீங்க இயற்கைக்கு நீதி நேர்மை ஒன்றும் கிடையாது, அது நீதியற்றது, இன்சாஃப் எட்டதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, இன்சாஃப் எட்டதாக இருந்தால் அது உள்ளுக்க நீங்க நீதி நேர்மையை என்னத்துக்கு நுழைவிக்க போறீங்க? அதை அப்படியே விட்டுருங்க. அதனுடைய இயற்கையை அதுக்கு நீதி நேர்மை ஒன்று இல்லாம இருக்குதுன்னா அதை விட்டுருங்க. நீதி நேர்மை உள்ள ஒருவன் இருக்கிறான், அதை அதனை பார்த்துக் கொள்வான் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க என்ற விஷயத்தை அவர்களுடைய இந்த வாதத்துல வச்சுட்டு இறுதியாக நீங்க சொன்னீங்க தானே, 2 பேக் மதுவை 60 அருந்தினால் அது போக போக பழகி அதுக்கு அப்படியே அடாப்ட் ஆகுவார்கள் என்று சொன்னீங்க தானே. அது நிச்சயமாக உண்மை, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இந்த உதாரணத்தை நீங்க மார்க்கமுடைய
தியசம்க்கு மட்டும் இல்லை போடணும், மார்க்கமுடையவர்கள் கடவுள் இருக்கிறான்னு சொல்றவங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணலாம். இந்த உதாரணத்தை எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணலாம். எந்த அளவுக்கு என்றால் எத்திசமுடைய உங்களிடத்திலையும் ஃபிட் பண்ணலாம். நீங்கள் கடவுள் இல்லை 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 என்பதாக கூறிவிட்டு கடைசியாக எங்களுடைய நாடியை ஒரு நோர்த் கொரியாவாகத்தான் ஆக்கி விடுவீர்கள் என்பதாக கூறிவிட்டு அவங்களுடைய பேச்சை அதோட முடிச்சு கொள்றாங்க. அடுத்ததாக ஜாவித் அக்தர் அவர் வாராரு. அவரினுடைய 7 நிமிடம் ரிபட்டல் ரவுண்டில் அவருடைய 7 நிமிடம் கொடுக்கப்படுவது. ஆனால் அவர் என்ன விஷயங்கள் பேசுறார் என்றத உண்மையிலே இப்ப நாங்க பார்த்தோம்டா மௌலானாவுடைய இதுல அதுக்குரிய பதில்கள் கொடுக்குறாங்க, அவர் சொன்ன விடயத்துக்கு பதில்களை கொடுத்து தெளிவுபடுத்துறாங்க. ஆனால் இவர் என்னத்தை பேசுறாண்டு அவருக்கும் விளங்குதில்லை, அதனை கேட்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு பார்த்து கேட்டாலும் விளங்குதில்லை. ஆனாலும் இதனை நான் சொல்ல வேண்டும் என்றதுனால தெளிவுபடுத்துகின்றேன். முதலாவதாக சொல்றாங்க, நீங்க சில உதாரணங்கள் காட்டினீங்க, பூக்கள் கார்டன். இந்த பூக்கள் எல்லாம் ஒன்றுமே நேச்சுரல் இல்லை, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். ஏன்னா ஒரு சாதாரண பாலைவனத்துல போய் நாங்க பார்த்தோம்னாக்கா ரோஸ் வளருமா? வளராது. அது கட்டாயமா வளர்க்கறதுக்கு விதவிதமான பூக்களை வளர்க்கறதுக்கு அந்த செயற்கை வேலைகள் செய்யணும். இன்னொரு பூவினுடைய தண்டை எடுத்து இதில் சேர்க்கணும். இப்படியான விடயங்கள் செய்தால்தான் புதுவிதமான பூக்கள் உருவாகும். எனவே இது ஆர்டிஃபிஷியல் லெவலிய நேச்சுரலாக ஆகாது என்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. அது என்னத்துக்காக சொன்னாங்கன்றதை விளங்குதில்லை. ரெண்டாவது அவங்க சொன்னாங்க, நான் ஃபைட் என்றா என்னன்னு கேட்டீங்க, நீங்க அதுக்கு பதில் அளிக்கல. ஆனா மௌலானா தெளிவாகவே பதில் அளிச்சாங்க. அடுத்த ரவுண்ட்ல இதுக்கு பதில கொடுப்பாங்க. ஆனால் இதுல சொல்லிட்டாங்க, இவர் சொல்றாரு, நான் ஃபைட் என்றா என்னன்னு கேட்டேன், ஆனா நீங்க அது தெளிவாகவே பதில் சொல்லல. ஆனாலும் ஃபைட் என்று சொல்றது மிகப்பெரிய ஒரு மடமை. என்னென்றால் இந்த யாரெல்லாம் கடவுள் கோட்பாடு இருக்கிறார்களோ அவர்கள் கேள்விகளே கேட்கறது இல்லை. இதுதான் மிக முக்கியமான விஷயம். கேள்விகள் கேட்கறதுனால தான் மனிதனிடத்தில் தத்தவுர், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். அப்ப இவங்க கேள்வியை கேட்காம இப்படியே இருக்கிறதுனால என்ன நடக்குது என்றால் இவர்கள் அப்படியே அடிமட்டத்துக்கு தான் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. எனவே ஃபைத் என்ற பேர்ல என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கிற தடை செய்து. ஒவ்வொரு மதமும் கேள்வி கேட்கக்கூடாது, அது கடவுளுக்கு பிடிக்காது, அந்த கேள்வியை கேட்கவே கூடாது, அது கடவுள் எங்களோட மார்க்கத்துல தடுக்கப்பட்டது என்பதாக இவ்விதமான விடயங்களை கூறி 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 மக்களுக்கு கேள்வி கேட்க வைக்கிறது இல்லை. கேள்வி கேட்காதனால அவர்கள் மடையர்களாக ஆகி போயிட்டு கொண்டிருக்கிறாங்க என்பதாக கூட்டு சொல்றாரு. இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு மக்கள் இருக்கிறாங்க கேள்வி கேட்கக்கூடியவர்கள், கேள்வி கேட்பாங்க. 2வது மக்கள் இருக்கிறாங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க, கேள்வியே கேட்காம அப்படியே போடுவாங்க. யாரெல்லாம் கேள்வி கேட்டார்களோ அவர்கள் தான் முன்னேறியத சரித்திரங்களை நாங்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் சொல்றாரு. திரும்பவும் கூறுறார் என்றால், உண்மையிலே எனக்கு ஒரு வரக்கூடிய ஆச்சரியம் என்ன என்றால், நான் அனைத்து மத புத்தகங்களையும் பார்த்திருக்கிறேன். அந்த அனைத்து மத புத்தகங்களையும் எல்லா விஷயமும் கூறப்பட்டிருக்குது. பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது என்னது, இதுக்கு பிறகு நடக்க போறது என்னது, எவ்வாறு இது நடக்கும் அது நடக்கும் என்று, அதாவது ஒருவர் மரணிச்சிட்டார் என்றால் அவருக்கு என்ன சொர்க்கமா நரகமா, அது எப்படி எல்லாம் சொன்ன அந்த மார்க்கம் மத புத்தகங்கள், எந்த ஒரு மத புத்தகங்களுமே டைனோசரை பத்தி சொல்லவில்லை. டைனோசர்ன்றது கிட்டத்தட்ட பல மில்லியன் கணக்குக்கு முன்னாடி வந்தது. அப்படி அந்த புத்தகங்கள் இவ்வளவு சொல்லலாம் என்ற ஏன் டைனோசரை பத்தி சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாரு. இது அவராக முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பதில் தான் கொடுக்கணும், ஆனா இவர் கேள்வியை தான் முன்வைக்கிறாரு. இதுக்கு பதில் அடுத்த ரவுண்ட்ல மௌலானா அவங்க கொடுப்பாங்க. அதே போலத்தான் யாரெல்லாம் இந்த உலகில் மக்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக்கிறாங்களோ அந்த கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு தான் மாற்றமும் அதே போல இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி கேள்வி கேட்டவர்களான தான் இன்றைக்கு இந்த மைக் உருவாக்கப்பட்டிருக்குது, இந்த ஹோல் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கேள்வி கேட்கும் போதுதான் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யணும் என்ற தேவை வருவது, அதான் செய்யப்படுது. அதனால இந்த மைக் செய்யப்பட்டிருக்கு, இந்த கான்ஃபரன்ஸ் ஹோல் செய்யப்பட்டிருக்கு என்று அவருடைய அந்த வாதாட்டத்தையும் முன்வைக்கிறாரு. சொல்றாரு, சுருக்கம் என்ன என்றால், யாரெல்லாம் மதத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் சயின்ஸ்க்கு எதிரானவர்கள், சயின்ஸை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் மதவாதிகள். ஏனென்றால் சயின்ஸ் என்றது கேள்வி கேட்கக்கூடியது, அதை எம்பரிக்கல் எவிடன்ஸ் மூலமாக வெளியாக்கப்படக்கூடிய விடயமாகிறது, ஆராய்ச்சி செய்யக்கூடியதாகிறது. ஆனால் இந்த மதவாதிகள் இருக்கிறாங்களே இவங்க இதொன்றும் ஆராய்கிறதும் இல்லை, கேள்வி கேட்கறதும் இல்லை. எனவே இவர்கள் சயின்ஸ்க்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்தையும் அந்த இடத்துல முன்வைக்கிறார். இதுக்குரிய பதிலும் கொடுக்கப்படும். இதே போலதான் சொல்றாரு, எனக்கு ஒரு விஷயம் தெரியாம வைங்க, அதனை நான் தெரிந்து கொள்ளணும் என்றால் அதுக்காக கட்டாயமாக முயற்சி செய்யத்தான் வேண்டும். நான் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் அதனை எனக்கு ஒரு பொழுதுமே தெரியாம போய்த்திரும். இதுக்கு ஒரு உதாரணமாக அவங்க கூறக்கூடிய விடயம்தான், நான் சிறு காலத்துல எங்களுடைய டீச்சர் எங்களுக்கு 1+1 2 என்று, அதாவது 1 2 3 படிச்சு தந்தாங்க. ஓகே, அது லேசாக முறையில் நான் விளங்கிட்டேன். ஆனால் எப்ப 2 × 2 4 என்று சொல்லி தந்தாங்களோ, மல்டிபிளிகேஷன் சொல்ல தர ஸ்டார்ட் ஆகிட்டாங்க, அந்த நேரம் எனக்கு விளங்காம செவருல போய் தலையை அடித்துக் கொள்வோமா என்ற அளவுக்கு யோசனை ஆச்சு. ஆனா இன்றைக்கு அது எனக்கு லேசாகிடுச்சு.
ஏனென்றால் ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருந்தாலும் அதனை பற்றி கேள்வி கேட்டேன், அதனை விளங்கிக் கொள்றதுக்கு முயற்சி செஞ்சேன். இன்றைக்கு அதை எனக்கு லேசாகி. இதே போல தான் இன்றைக்கு இந்த யூனிவர்சல், இன்றைக்கு இந்த அகிலம், இன்றைக்கு இந்த உலகம் என்று சொல்லப்படக்கூடிய விடயம் இது. இன்றைக்கு இது எவ்வாறு வந்தது என்று கேட்டால் இதனை நாங்கள் நேச்சர், இது இயற்கையில் வந்தது என்று சொல்றோம். இது எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு தெரியான்னு சொல்றோம். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு காலம் வரும். அதுக்கு சயின்டிஸ்ட்கள் இதுக்குரிய ஜவாபை, இதுக்குரிய பதிலை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நேரம் அதில் கொடுக்கப்படும். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. இப்ப எனக்கு தெரியாம இருக்கிறது, இன்னும் சில வருடங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். அதனால நிச்சயமாக இதுக்குரிய பதிலும் காலப்போக்கில் தெரிய வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வரும் வரைக்கும் நாங்கள் பொறுமையா இருந்துதான் ஆகணும் என்ற ஒரு விஷயத்தையும் அவரும் முன்வைக்கிறார். இறுதியாக சொல்லக்கூடிய விடயம் தான், எனவே எங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியுமோ அதை விட தெரியாத விடயம் தான் கூட. அப்ப இந்த தெரியாத விடயத்தை தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் அதுக்குரிய முயற்சிகள், அதுக்குரிய கேள்விகள் கேட்கறது கட்டாயம். எனவே அப்படி கேட்கக்கூடிய கூட்டம் தான் நாங்க. அப்படி கேட்கவே தேவையில்லை, எல்லாமே எங்களுக்கு இதுல சொல்லப்பட்டுருச்சு, அது போதும் எங்களுக்கு என்று சொல்லக்கூடிய கூட்டம் தான் இந்த கடவுளுடைய கோட்பாடுகளுடைய கூட்டம் என்றதையும் நாங்கள் விளங்கி கொள்வோம். எனவே கேள்வி கேட்பதால தான் முன்னேற்றம் ஏற்படும் என்ற விஷயத்தை அவங்க இந்த இதுல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதோட எண்ட் ஆகுது. இதுக்குரிய பதில்கள் 2வது ரவுண்டில் கொடுக்கப்படும். எனவே அந்த 2வது ரவுண்டுடைய வீடியோவை நாங்கள் வேறையா அதன் விஷயத்தை நாங்கள் போடக்கூடிய இருக்கிறோம் என்றதையும் விளங்கிக் கொள்வோம். வல்லாஹ் அலம் பிஸ்ஸவாப்.